ஹாய். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கோட். ஸோ இந்த படம் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு திரைக்கதையை வெங்கட் பிரபு அழகாக மெருகேற்றி விஜய்க்குன்னே செதுக்கின மாதிரி அமைச்சிருக்காங்க. விஜயோடைய அவருடைய கடைசி படம்னு அவர் சொல்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் இதோட நான் அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் இனிமேல் சினிமாவில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த படம் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க வெங்கட் பிரபு சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டெரரிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு டீமில் இவங்க ஒரு ஸ்குவாடாக இருக்காங்க. யார்? விஜயும் விஜயோடைய நண்பர்களும். இந்த ஸ்குவாடு கென்யாவில் போய் நடக்கிற ஒரு தீவிரவாத கும்பலை, அதாவது யுரேனியத்தை திருடுறாங்க. அந்த தீவிரவாத கும்பலை இவங்க கேப்சர் பண்ணி அங்கேருந்து அவங்க கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே திரும்ப அவங்க வராங்க. வந்த பிறகு விஜய்க்கு அந்த தீவிரவாத கும்பல்னால இவருக்கு என்ன ஏற்படுது அப்படிங்கிறத முழு படமாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் மிகப்பெரிய சினிமா பட்டாளமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயன்லேருந்து, மோகன் அவர்லேருந்து, அதுக்கப்புறமா பிரபுதேவா, யோகி பாபு, அதுக்கப்புறம் வெங்கட் பிரபுவோட அவங்க தம்பி பிரேம்ஜி, அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட வெங்கட் பிரபுவோடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்வால்வ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. வெங்கட் பிரபுனுடைய ஒரு டீம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த டீமில் இருக்கிறவங்களாம் மோஸ்ட்லி படத்தில் கவர் ஆகிறாங்க. ஸோ படத்தினுடைய கதை இதுதான். இந்த கதையை வச்சே படத்தை அழகாக கொண்டு போயிருக்காங்க. படத்தில் விஜய் கிட்டத்தட்ட அருமையாக நடிச்சிருக்கார். விஜயனுடைய அப்பா ரோலும் சரி, மகன் ரோலும் சரி. மகன் ரோல் வில்லன் மாதிரி பண்ணியிருக்காங்க. வில்லனாக விஜய் இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அப்பா ரோல்லையும் பார்த்திங்கன்னா, அப்பாவும் அவங்க மனைவியும் பண்ணக்கூடிய அந்த காமெடிலாம் பிச்சு எடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட லைலா, ஸ்னேகா, த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் இருக்கிற எல்லாரையுமே உள்ள நுழைக்கணும்னு நுழைச்சாங்களா என்னன்னு தெரில. ஆனால் எல்லாரையும் தேவையில்லாமல் யாரையும் பயன்படுத்தின அளவுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாலேயுமே படம் என்ன ஜானர்னே சொல்ல முடியாதுங்க. காமெடியா, ஆக்ஷனா, த்ரில்லரா அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்கிற மாதிரி கதையை கொண்டு போயிருக்காங்க. படம் சொல்லப்போனால் ஒரு கலவையான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இதில் யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் பிஜிஎம் பிச்சு எடுத்திருக்காரு. இது தேட்டரில் போய் இந்த சினிமா சாங்லாம், இந்த படத்தினுடைய சாங்லாம் தேட்டரில் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முன்னாடி ஏற்கனவே பார்த்தீங்க இல்லைங்களா, கேட்டீங்க இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் அதில் கண்டிப்பாக இல்லை. என்னடா விஜயோட சாங்னா எல்லாமே நல்லா இருக்குமே, நல்லா இல்லையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணவங்க எல்லாருக்கும் தேட்டரில் பார்க்கும்போது ஒரு தேட்டர் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே செமையாக பண்ணியிருக்காங்க. விஜயனுடைய டான்ஸ் இதுவரைக்கும், அதாவது இந்த சமீப காலங்களில் வந்த படத்தில் இருந்த டான்ஸை விட இதில் பயங்கரமாக வித்தியாசமாக தெருக்கி விட்டுருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட 50+ அப்படின்னு யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஆக்டிவாக அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ரோலையுமே, அதாவது நவரசத்தையும் கலந்து நடிச்சிருக்காரு. எந்த ஒரு ரோலையுமே அவர், எந்த ஒரு இதையுமே அவர் தொய்வு இல்லாமல் அவர் நடிப்பில் மன்னன் அப்படிங்கிறது இந்த படத்தில் அழகாக காட்டார். வில்லனாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், அப்பா ரோலில் வரக்கூடிய சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே மிக அழகாக தெளிவாக பதிய வச்சுருக்காங்க. வெங்கட் பிரபு அவருடைய அந்த சரக்கடிக்கிற காட்சிகள்லாம் எல்லா படங்களையும் அவர் வைக்கிறது வழக்கம். அதுபோலவே இந்த படத்துலையும் வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் சில காமெடியாகவும் சில ஃபன்னாகவும் இருக்குது. அந்த யோகி பாபா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், அதாவது என்ன அப்படின்னா, இதில் ஒன்று சின்ன ஒரு மைனஸ் என்னென்னா, வில்லனாக மோகன் சாரை ஏன் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. மோகன் ஒரு நல்ல ஒரு ஆக்டர். அவரை இவ்வளோ நாளுக்கு பிறகு அவருக்கு வில்லன் கேரக்டர் செட் ஆகுமான்னு டைரக்டர் யோசிக்காமல் போனாரா என்னன்னு தெரில. அந்த ரோலை கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம். ஒரு பெட்டரான ஒரு வில்லனை போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் படம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் படம் செம.
ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு காமெடி இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து வரக்கூடிய அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கு. இன்னொரு சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா, இறந்து போன புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பயன்படுத்தியிருக்கலாம். அவர் ஏஐலாம் பயன்படுத்தி நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வரக்கூடிய பாடி லாங்குவேஜ்லாம் அப்படியே விஜய் சாரை பேஸ் பண்ணியே இருக்குது. விஜயகாந்த் சாருக்குன்னா ஒரு கெத்து, அந்த பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும். விஜய் சாருக்கும் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் விஜய் சாரோட அந்த பாடி லாங்குவேஜை வந்து விஜயகாந்துக்கு கொடுத்த மாதிரி இருக்குது. அந்த ஏஐலாம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஆனால் விஜய்க்கு செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இளம் வயசு விஜயா, அது செம்ம. அதில் வந்து அந்த கொஞ்சம் குரல் மற்றும் வேறு யாராவது தப்பி கொடுத்துருக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. என்னன்னா, அந்த சின்ன பையனாக வரக்கூடிய விஜய்க்கு அவரே டப் கொடுத்ததுனால விஜயோட வாய்ஸ் கொஞ்சம், ஏன்னா வயசாகிடுச்சு இல்லைங்களா, கிட்டத்தட்ட 50+ அப்படிங்கிறப்போ அவர் வந்து ஒரு 20+ பையனுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அது கொஞ்சம் குறைவு தான். ஸோ அது கொஞ்சம் வந்து வெங்கட் பிரபு கொஞ்சம் கவனிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் மட்டும் மைனஸாக இருந்தாலும், படம் தேட்டரில் போய் பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய விருந்து. இந்த விநாயகர் சதுர்த்தியில் போய் இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய விருந்து. அதுவும் விஜயோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப என்ஜாயபுளாக பார்க்கலாம். அது ஒரு தரப்பட்ட ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ ரிவ்யூ பண்ணுற மாதிரியே இருக்கிறவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன இடங்களில் தொய்வு இருக்க தான் செய்யுது. பட் ரிவ்யூ பண்ணுறதுக்காக சொல்லி தானே ஆகணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்காக சில இடங்கள்லாம் இருக்குது. ஸோ சினிமாவுடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் புதுசாலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பழைய எம்ஜிஆர் படங்களையும் கலந்துருக்கு, விஜயகாந்த் படங்களையும் கலந்துருக்கு. எல்லா படங்களுடைய கலவையாகவும் கலந்திருந்தாலும் படம் அந்த கதைகளம் அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற அந்த விஷயம் படத்தை வந்து தூக்கி நிறுத்தியிருக்கு. வெங்கட் பிரபு வந்து ஆக்ஷன் படமும் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் மிக அழகாக நிரூபிச்சிட்டார். ஸோ அதை தான் சொல்லணும். படம் சம, ஒரே பதில்.